வணக்கம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க வீட்ல இஞ்சி மருந்து, வேப்பிலைய அரைச்சு, அதுல சாறு எடுத்து குடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம உளுந்தங்களி அப்படின்னு ஒண்ணு செய்வாங்க. அதுல நல்லெண்ணெய் ஊத்தி தான் சாப்பிடணும். இதுல ஏதாவது ஒண்ண நாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா, அப்பா சொல்வாங்க, "தொண்டை வரைக்கும் தாம்மா டேஸ்ட்டு. உள்ள போயிட்டா டேஸ்ட்டா தெரிய போது. சாப்பிடு" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என் 2 பிள்ளைகளுக்குமே அதே விஷயத்த தான் சொல்லிட்டு இருக்கேன். "தொண்டை வரைக்கும் தாம்மா டேஸ்ட்டு. முழுங்கிட்டா தெரியவா போதுன்னு" சொல்லும்போது 2 பிள்ளைகளும், "ஆமாம்மா முழுங்கிட்டா தெரியாதுல்லன்னு" சொல்லிக்கிட்டே நான் குடுக்குற ஹெல்த்தியான ஃபுட்ஸ சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. இப்ப வரைக்குமே அந்த டயலாக்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க சத்து மாவு பவுடர் குடுத்திருந்தாங்க. அதுல தான் கொழுக்கட்டை செய்ய போறேன். நான் எப்பயுமே ஹெல்த்தியா குடுங்க, ஹெல்த்தியா குடுங்கன்னு சொல்றது ஒரு சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம். அப்படி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, என்னோட வீடியோவ பார்க்காதீங்க தயவு செஞ்சு. உங்களோட நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் போட்டு என் மனச காயப்படுத்தாதீங்க. ஏதோ வீடியோக்காக தான் ஹெல்த்தியா சமைச்சு காட்டுறேன் அப்படின்னு வேற நெனைக்கிறீங்க. இப்பன்னு கிடையாதுங்க. என் பிள்ளைங்க பிறந்ததுல இருந்தே இந்த மாரி தான் சமைச்சு குடுத்துட்டு இருக்கேன். ஸோ இத தான் வீடியோவா எடுத்து போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கலாம். நான் ஆனா இந்த மாரி தான் வீடியோஸ் போடுவேன். நீங்க கமெண்ட் எப்படி குடுத்தாலுமே என் வீடியோஸ் இந்த மாரி தான் இருக்கும். 2 கப் சத்து மாவுல நாட்டு சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய்லாம் போட்டு சூப்பரான டேஸ்ட்ல கம கமன்னு வாசனையில சத்து மாவு கொழுக்கட்டை ரெடி.